வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் மேலும் எலும்புக்கூடுகள் கண்டறிவு. கருப்பு நிற மண் மாதிரிகளும் பரிசோதனை. எங்கள் விடிவுக்காக எம் வீடுகள் தோறும் இருந்து போராளிகள் புறப்பட்டனர். தென்னிலங்கையில் தீபச் செல்வன். சட்டத்தரணி சுகாசின் தமிழரின் கனவு நூல் வெளியிடுகின்ற எம் ஆலயங்கள் எங்கே, மயானங்கள் எங்கே? என்பிபி அரசிடம் மயிலிட்டு இளைஞன் கேள்வி. வங்கி கணக்குகளை பயன்படுத்துவோர் கவனமாக இருக்குமாறு அவசர அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விலை அதிகரிப்பு, பேருந்து கட்டணம் குறித்து வெளியான அறிவிப்பு. ஆபத்தான மோட்டார் சைக்கிள் சாகசம், 22 இளைஞர்கள் சுற்றி வளைத்து கைது. கொழும்பில் பாரிய இணையதள மோசடி, 37 சீன பிரஜைகள் கைது. தேரர்களின் தாய்லாந்து போதைப்பொருள் கடத்தல் விசாரணையில் கண்டறியப்பட்ட முக்கிய சூத்திரதாரி. நள்ளிரவு ஏற்பட்ட அனர்த்தம், பலியான இளம்பெண் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. யாழில் கிணற்றில் விழுந்த யுவதி பரிதாபமாக உயிரிழப்பு. 120 வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது, வெளியாகிய பெரும் மோசடி பின்னணி. அமெரிக்காவின் கண்காணிப்பை மீறி இலங்கை கடற்பரப்பை கடந்த ஈரானிய எண்ணெய் கப்பல். அமெரிக்கா தடைக்கு எதிராக முதல் முறையாக தடுப்பு உத்தரவை பிறப்பித்த சீனா. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் மேலும் 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு பணியின் 6ஆம் நாளான இன்று இந்த எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பெற்றன. இன்று அடையாளம் காணப்பட்ட 2 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து செம்மணி புதைக்குழியில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 246 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் அடையாளம் காணப்பட்டவற்றில் இதுவரை 243 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 3 எலும்புக்கூடுகள் இன்று முற்றிலும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்துக்கிடமான கருப்பு நிற மண் சேகரிக்கப்பட்டு தற்பொழுது உலரவிடப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து மாதிரிகள் பெறப்பட்டு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கன் பிள்ளைகளை பயங்கரவாதிகள் என்று கடந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளதாக எழுத்தாளர் தீப செல்வன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எங்கள் தேசத்துக்காக போராடிய தமிழ் மக்களின் பிள்ளைகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் நிலை என்று உருவாகிறதோ அன்று சமாதானம், நல்லிணக்கம், உரிமை பரிமாற்றம் என்பன இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை மாவட்டத்தின் அக்மன பிரதேச சபையின் வாசகர் சமூகத்தின் ஏற்பாட்டில் தீபச் செல்வனின் எழுத்துக்கள் குறித்து நடைபெற்ற இலக்கிய நிகழ்வில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி சுகாஸ் அவர்களின் தமிழரின் கனவு நூல் வெளியீட்டு விழா இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் ராஜா கிரீம்கவுஸ் சரஸ்வதி மண்டபத்தில் இன்று மாலை 3 மணியளவில் நடைபெற்றுள்ளது. ஸ்ரீநிதி நந்தசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த வெளியீட்டு விழா நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். தமிழரின் கடந்த கால வரலாறுகளை அடுத்த சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக நூல் உருவாக்கம் பெற்றுள்ளதாக நூலாசிரியர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஓய்வுபெற்ற மாவட்ட நீதிபதி சரோஜினி இளங்கோவன் அம்மையார் அவர்களையும், யாழ்ப்பாணம் கல்லூரி அதிபர் ருசிரா பிரசிங் அம்மையார் அவர்களையும் வருக வருவர் நிறைவேறுவதில் இந்த விழா ஏற்பாட்டு குழு பேருவகை அடைகிறது. மற்றும் இதில் இந்த தமிழன் கனவு என்கின்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நிறைவேறிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் சிறை சட்டத்தரணி துனி மதுநாயகம் ஆகியோரையும் வருக வருக நிறைவேற்பதில் விழா ஏற்பாட்டு குழு பேருவகை அடைகிறது. எமது நிலத்தில் வாழ்ந்தபோது கம்பீரமாக நின்ற தேவாலயங்களும் இந்து ஆலயங்களும் இன்று அங்கே. எமது முன்னோர்களை அடக்கம் செய்த மயானங்களுக்கு என்ன நடந்தது என மயிலிட்டு இளைஞர் ஒருவர் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் மயிலிட்டி பகுதியில் இடம்பெற்ற நில மீட்புக்கான கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களின் தற்போதைய அவலநிலை தொடர்பில் பின்வருமாறு விவரித்துள்ளார். 2010 ராணுவ பாதுகாப்புடன் வழிபாட்டுக்காக சென்றபோது முழுமையாக இருந்த தேவாலயங்கள் மற்றும் கோவில்கள் இன்று அத்திவாரம் கூட தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.
இணையவழி மோசடி மூலம் பிறர் பெயர்களில் திறக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மோசடிகள் நடந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 1000 முதல் லட்சக்கணக்கான ரூபாய் வரை தங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து மோசடி செய்யப்படுவதாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவிக்கிறது. குற்றப்புலனாய்வுத்துறையின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையின்படி மோசடி செய்த வங்கிக் கணக்கின் உரிமையாளரை வரவழைத்து விசாரித்த போது இணையத்தில் அடையாளம் காணப்பட்ட நபர்களின் பேரில் பணம் பெறுவதற்காக கணக்குகள் திறக்கப்பட்ட பின்னர் மற்ற தரப்புக்கு மாற்றப்பட்டு வேறு சில வழிகளில் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த மாற்றத்தை தற்போதைக்கு பேருந்து கட்டண திருத்தத்தில் பயன்படுத்த முடியாது என இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கெமனு விஜயரத்ன இன்று இடம்பெற்ற உடவலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் திருத்தப்பட்ட விலையை உடனடியாக கட்டணங்களில் பிரதிபலிக்க செய்ய முடியாதென்றாலும் தற்போதைய நிலையில் பேருந்துரிமையாளர்கள் நட்டத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. இதன் விளைவாக எரிபொருள் விலை அதிகரிப்பால் ஏற்படும் நஷ்டத்தை பேருந்துரிமையாளர்களை சுமக்க வேண்டியுள்ளது. குறுகிய தூர சேவைகளில் ஈடுபடும் பேருந்துகள் ஒரு நாளைக்கு சுமார் 500 ரூபாய் நட்டமடைகின்றன. தூர இடங்களுக்கான சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் ஒரு நாளைக்கு சுமார் 1500 ரூபாய் வரை நஷ்டத்தை எதிர்நோக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாலபே சந்திரிகா குமாரதுங்க மாவட்டத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்று அருகாமையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள் சாகசங்களில் ஈடுபட்ட 22 இளைஞர்கள் கடவலை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கை நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதியை பயன்படுத்துவோருக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிள் சாகசம் நடத்தப்படுவதாக கிடைத்த தகவல் ஒன்றை தொடர்ந்து போலீசார் நடத்திய சோதனையின் போதே இந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலங்கம பகுதியில் ரகசியமாக இயங்கி வந்த பாரிய இணையதள மோசடி கும்பலை சுற்றி வளைத்த காவல்துறையினர் 37 சீன பிரஜைகளை கைது செய்துள்ளனர். வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி தலங்கம கொஸ்வத்த பகுதியில் குத்தகை கெடுக்கப்பட்ட வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ஒரு பெண் உள்ளிட்ட குறித்த வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது குறித்த வீடு தொலைபேசி பயண சேவை போன்று நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருந்தமை அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பில் 35 கணனிகள், 37 லேப்டாப்கள், 147 கையடக்க தொலைபேசிகள், 100 சிம் அட்டைகள் மற்றும் 2100 சட்டவிரோத சிகரெட்டுகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாய்லாந்திலிருந்து நாட்டுக்குள் குஷ் மற்றும் ஹேஷ்ரக போதைப் பொருட்களை கொண்டு வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 22 பேர்களையும் மே 12ஆம் தேதி வரை விளக்குமறியலை வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதிவான் சுபாசினி அபிசேகர உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறித்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட குறித்த தரப்பினரின் பயணப்பைகளில் 112 கிலோகிராம் குஷ் மற்றும் கேஷ்ரக போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நாட்டுக்கு வந்தபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த சட்டவிரோத செயலை அமிதானந்தேர திட்டமிட்டு அரங்கேற்றியமை தெரிய வந்துள்ளது. பின்னர் கம்பகா பகுதியில் உள்ள ஒரு கோயிலின் பின்புறத்தில் வைத்து அவர் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி நீர்கொழும்பு மேலதிக நீதிபதி சுபாசினி அபிசேகர முன்னிலையில் சட்ட நடவடிக்கை அழைக்கப்பட்ட போது இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பல முக்கிய சூத்திரதாரிகள் அடையாளம் காணப்படுவதாக கூறி காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேலதிக விசாரணை அறிக்கையினை இன்று மன்றுக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக கபராதுவ கொக்வத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது மின்னல் தாக்கி அங்கிருந்த பெண்ணொருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் படுகாயமடைந்தார். நேற்று நள்ளிரவு 12:30 மணிக்கு பெய்த கனமழையின் போது கபராதுவ கொக்வத்த பகுதியில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போது மின்னல் தாக்கியுள்ளது. உயிரிழந்தவர் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் இமாஷா மதுபாஷினி கிதவன என்ற 26 வயதுடைய இளம்பெண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பகுதியில் நேற்று முன்தினம் கிணற்றில் தவறி விழுந்த யுவதி ஒருவர் உயிரிழந்தார். ஊர்காவற்றுறை மெலிஞ்சிமுறை பகுதியைச் சேர்ந்த 19 வயது அனிஸ்டன் மேரி அபிநயா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த யுவதி இளவாளை திருக்குடும்ப கன்னியன்மடத்தில் கடந்த 3 மாதம் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் தவறி கிணற்றுக்குள் விழுந்தார். அவரை மீட்டு தள்ளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்க மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜகிரிய மெத வெளிக்கட வீதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் காவல்துறையால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது இணையவழி நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் சுமார் 120 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவழி குறித்த சோதனையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து பெருமளவான கணினிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்க கடற்படையின் கண்காணிப்பை மீறி சுமார் $220 மில்லியன் மதிப்புள்ள சுமார் 19 லட்சம் பீப்பாய்கள் மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற ஈரானின் கச்சா எண்ணெய் கப்பல் குறிப்பாக ஆசிய பசிபிக் பகுதியை அடைந்துள்ளதாக
அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் பதிவில் எட்ஜூஜிஜி என்று பெயரிடப்பட்ட இந்த கப்பல் ஒரு வாரத்துக்கு முன்னர் இலங்கை கப்பல் கடைசியாக காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்த கப்பல் இந்தோனேசியாவில் லோம்போக் ஜலசந்தியை கடந்து ராவ் தீவு கூட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 13 அன்று அமெரிக்க கடற்படை ஈரானிய துறைமுகங்களுக்கு முற்றுகை அறிவித்த போது எட்ஜூஜிஜி ஈரானிய கப்பல் குறிப்பாக கடல் பகுதியில் இருந்தது. அத்துடன் மார்ச் 20 அன்று மலாக்கா ஜலசந்திலிருந்து ஈரானுக்கு புறப்பட்டதிலிருந்து அந்த தானியங்கி அடையாள அமைப்பில் எந்த தகவலையும் அனுப்பவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக 5 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகளுக்கு எதிராக சீனா வர்த்தக அமைச்சகம் தடுப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவுக்கு எதிரான வர்த்தக பதற்றங்கள் பெருமளவில் அதிகரித்த நிலையில் இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது. ஈரானிய எண்ணெயின் முக்கிய வாடிக்கையாளரான சீனா இஸ்லாமிய குடியரசிலிருந்து தள்ளுபடி விலையில் கிடைக்கும் கச்சா எண்ணெயை முக்கியமாக சுதந்திரமான டீபாட் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் நம்பியுள்ளது. இதன்படி மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா அத்தகைய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தடைகளை விதித்து ஈரான் மீதான தன்னுடைய பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.